ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோவோட கண்டினியூஷன்லாம் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். அதனால யாரும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் ஃபுல் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலுக்கு பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்லன்னு. அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க கைஸ், நம்ம கதைக்குள்ள போகலாமா? தொடர்ச்சியாக இவனுங்களும் ஃபைட் பண்ணின்னு இருக்கேன். எல்லாருமே வாயப்பட வந்து பார்த்துன்னு இருக்கானுங்க. ஒரு கட்டத்து மேலே ஜோஜியோ நம்ம இமமியாவை பிடிச்சி முதுகுல எட்டு வதிக்க அவனும் சிரிக்க. ஆனால் நம்ம இமமியாவும் திருப்பி அவனை போட்டு அடிக்கான அவன் பயந்துட்டு தப்பிக்கிறான். என்னது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு? நான் நல்லா தானே அவன் அடித்தேன், ஆனால் எப்படி அவனால என்னை எதிர்த்து நிற்க முடியுது? ஏன்னா உன்னோட பஞ்சஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்கு. என்னது அது உனக்கு தெரியலையா? அதுக்கான ரீசன் நீ தான். ஏன்னா உங்ககிட்ட இப்போ எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லை, அதுதான் காரணம். எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. உணர்ச்சிகளாச்சு வேற எதனாச்சு, என்னோட பஞ்சஸ் லைட்டாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திரும்பியும் உன்னை தோக்கடிப்பேன்டா. திரும்பியும் போய் ஃபைட் பண்ண. ஒரு கட்டத்துல நம்ம சோஜியும் அவனோட காலை தட்டி விட்டுட்டு அவனோட தாடியிலே ஒண்ணு குத்த. அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சு இவன் சிரிச்சா. அந்த டைம் இவன் டியோட், நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னோட பஞ்சஸுக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் இல்ல. அப்படி ஒரு குத்த தலைவன் தரையிலேயே மோதி ரத்தம் பலபலன்னு ஒழுகுது. உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன், இது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனா நான் தான் ஏற்கனவே என்னோட சுதந்திரத்தை வச்சிருக்கேன்ல, அதனால என்னோட வழியில குறுக்க வராதுடா அப்படின்னு அவன் குத்த போக அதுல இருந்து இவமே தப்பிச்சுட்டு, சரி ஏதோ ஃப்ரீடம்னு சொன்னியே, அப்படின்னா என்ன? ஃப்ரீடம்னா நமக்கான ஃபன்னுடா. சரி ஃபன்னுனா என்ன? ஃபன்னுனா ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட ஃபைட் பண்றது மூலியமா நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ், அது ஒரு என்ன மாதிரி இப்ப நம்ம போடுற சண்டைய மாதிரி அப்படின்னு அவன் குத்த. சரி இருந்தாலும் இப்போ உன்னை பாக்கிறதுக்கு அந்த ஃபன் உனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலையே. இதை கேட்டுட்டு சோஜியும் மடக்க கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பத்தி நீயே இழக்கிற, அதாவது உன்னோட உணர்ச்சிகளும் நினைவுகளும். அதனால இப்ப போற ஃபைட் வந்து கொஞ்சம் கூட உனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்காது. உன்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஃப்ரீடம் ஃபன்னு சொல்லிட்டு தான் இப்போ நீ பண்ணின்னு இருக்க. ஆனா அது இப்போ உண்மை கிடையாது. இப்போ நீ எல்லாத்தையும் இழந்துட்டு உணர்ச்சிகளே இல்லாத ஒருத்த மாதிரி நின்று இருக்க. அதனால உன்னை பாக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பரிதாபமா இருக்குடா. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டுட்டு எவ்வளவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ண போக இமமியாவும் அதே மாதிரிதான், எனக்கு உன்னோட டீமை பார்த்தாலே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்குது. உன்னோட டீம் என்னடானா உன்னை ஒரு நல்ல லீடரா ஏத்துக்குன்னு அவனுங்க பாத்துக்கிறானுங்க. ஆனா நீ அவனுங்களையே என்ன ரீசனுக்காக இப்படி நடத்துறன்னு தெரியல. ஆனா நீ ஒரு டாப்பான ஆளா அந்த இடத்துல இருக்கிறல்ல, ஆனா அந்த இடத்துல இருக்கிற உன்னோட டீம்மேட்ஸோட முகத்தை உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியலடா அப்படின்னு இவன் பேசுறத நம்ம ஜோவும் கேட்டுட்டு இவனை பார்த்தா ஒரு பஞ்சு கொடுக்குறான். ஜோஜியும் சாய எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீரேவும் எனக்கு உண்மையிலேயே என்னோட லீடர் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அவருக்குள்ள இப்படிப்பட்ட மனசா நான் இப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜோஜியும் அவங்க முகத்துல இருக்க சிரிப்பா இல்ல, அதை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. எப்பயும் வந்து இந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராங்கா இல்லாத போது அவனை வெளியே தத்தி மிகப்பெரிய தப்பு பண்ணானோ அப்பத்துல இருந்து இவனோட லைஃபே மாற ஆரம்பிச்சது. அதான் இப்ப அவன் யோசிச்சு பாக்குறான், எதுக்கு நான் இப்படி பண்ணேன் எனக்கே தெரியல. எதுக்கு நான் இப்படி பண்ண? வாய மூடுறா. எதுக்கு நான் இப்படி பண்ண எனக்கு தெரியல. வாய மூடுடா அப்படின்னு அவனுக்கு கத்த. ஜோ இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எமோஷன் ஆயிடும். சரி எல்லாத்தையும் விட்டுதல ஹியூமமியா, உன்னோட பொசிஷன் கூட இப்ப எனக்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எவனுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் மாறிட்டான் ஃபுல்லாவே. பிளாஷ்பேக்ல அவனும் இப்போ வறண்ட பகுதியை நோக்கி நடந்து போயிருக்கான் இருட்டுல. நான் இருக்கிற இப்ப எங்க இடம் ரொம்ப வறட்சியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இருட்டா கூலிங்கா இருக்கு. அதனால என்ன பண்ணி இந்த இடத்துல இருக்கிறத மாத்த முடியாதுன்றது தெரியும். இதனோட விளைவா இது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு. என்ன எதையும் மாத்த முடியல. இது போலதான் என்னோட இதயமும் இப்படி ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் எதை தேடி போயின்னு இருக்கேன், ஏன் நான் மிஸ் பண்றேன் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் இதை மாத்த முடியாது. அதனாலதான் எதுவும் எனக்கு தேவையில்லை, யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இப்போ ஒரு மாதிரி மாறிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காவே ஜோஜி அப்படின்னு ஜோகம் சொல்ல இப்ப இமமியா போட்டு சர மாதிரி அடிச்சு நவுத்துறான். லயன் குரூப்ல இருக்க ஆளுங்களே, ஹே அவன் என்ன அவனை போட்டு கொலை பண்ணிடுவானா, அவன் எதுக்கு திரும்பி அடிக்க மாட்டான். ஜோவும் ஹிமமியா என்ன பண்ற, இன்னொரு பக்கம் சாக்குறாவும், யோ என்னையா அங்க பண்ணின்னு இருக்க நீ, என்னமோ 100% சான்ஸ் எனக்கு தான் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, ஆனா இங்க பண்ணின்னு இருக்காங்க. நேரேவோ அவனை கொண்டுட்டு வரும் முறையா கேட்டாரவும், ஏய் எல்லாரும் வாய மூடினே கம்முன்னு வாட்ச் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல ஜோஜி அவனை அடிச்சு முடிச்சு அவனும் அமைதியாகிறதுனால இப்ப கொஞ்சம் சாந்தமாகறான். எம்எம்ஏவும் ஜோஜி என்ன நினைச்சிட்டு, நான் ஒன்னும் உன்னை அந்த அர்த்தத்துல நான் ஒண்ணு பேசல, நீ திருப்பியும் மாறணும்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன். ஏன்னா நீ பழைய இருந்த மாதிரி இப்ப இல்ல. வாய மூடுறா இமமியாவும். ஆனா நீ பண்ற வேலையால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் அழிய போறான். இதனால நீ தான் உன்ன மனசார எல்லாத்தையும் மறந்து மாறிய போற. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்றது நிறுத்து. நீ உன்னோட பழைய நிலைமைக்கு வாடா. உன் வாய மூடுறா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி கடிக்கிறான். ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டேன். இருந்தாலும் நம்ம இமமியாவும், ஜோஜி உனக்கு எதுவும் ஆகாதுறான். கண்டிப்பா நீ நினைச்சுனா நீ பழைய மாதிரி மாற முடியும். அதுக்கான பதில் உனக்குள்ளதான் இருக்கு. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுறான். உனக்கு ஞாபகம் இருக்குதானா நம்ம எப்போ இந்த யூரினோ லைன்ஸோட ஹெட்டும் சண்டை போட்டு போகணும்னு நமக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்ப கூட நமக்கான
ஃபைட் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணல, அதுதான் உனக்கு ஞாபகம் இருக்குதுல. இதை கேட்டு ஜோவோ ஷாக்கா பார்க்க அந்த டைம் பழைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறானுங்க. இப்ப எம்எம்ஏவும் நம்ம ஜோஜியோட கேங்கா பார்க்க ஜோஜியோட கேங் பசங்க எல்லாரும் ஜோஜிய டியூட் நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கானவன் தான் டியூட், திரும்பியும் என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, என்ன கூட தான் காப்பாத்தணும், நீங்க காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் ஹாப்பி அவனை பார்த்து சொல்ல. பரவாயில்லடா அதெல்லாம் என்ன, நம்ம எல்லாருமே ஒருத்தவங்க அவங்க கிட்ட நிரூபிக்கணும்ல, அதுதான் அவனை கிளம்புறதுக்கு முன்னாடி சரி எம்எம்ஏ இன்னைக்கான ஃபைட் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுடா, திரும்பி ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஃபைட் பண்ணுவோம். இதை கேட்டு எம்எம்ஏ அன்னைக்கு சிரிச்சவன் தான் ஞாபகம் வந்துடுச்சான். ஜோஜி உன்னோட ஒவ்வொரு பஞ்சஸுமே எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு இப்ப வாச்சும் ஞாபகம் வருதான். பரவாயில்ல இப்ப நீ முன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிற, என்ன விஷயத்துக்காக மாறணும்னு தெரியாது, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உனக்கான ஃபன்னே இந்த ஃபைட்னா கண்டிப்பா எதை பத்தியும் யோசிக்காம ஒரு ஹாப்பியான ஃபைட்டா கொடு. என்னை விட்டு தள்ளிப்படா. எம்எம்ஏவும் இவனை தரத்துக்காக வர அவன் பயந்துட்டு அடிக்க போறான்னு பார்த்தா அவன் கண்ணத்துல ரெண்டுத்துலயும் கை வச்சுட்டு இது உண்மையிலேயே நல்லா இருக்கு இப்ப வச்சு ஞாபகம் வருதான். ஜோஜி அதாவது உனக்கு இப்ப என்ன தேவை அது ஞாபகம் வந்துச்சா, அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக உன்னோட லைன்ஸோட டாப்பான பொசிஷன்ல இருக்கன்னு அது வச்சு ஞாபகம் வந்துச்சா, அதனால பழைய நிலைமைக்கு மாறிடா. இதை கேட்ட ஜோவும் ரொம்ப நன்றி எம்எம்ஏ. அதாவது நம்ம எம்எம்ஏ இப்ப ஜோஜியை பழைய நிலைமை கொண்டு வர போறான், அதனோட வெளிப்பட இப்ப அவன் கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுதுனால இப்ப ஜோவும் அதை பார்த்துட்டு தான் எப்படியோ ஒரு வழியை அவனை மாத்திட்டானே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ல தேங்க்யூ சொல்றான். ஹிமமியாவும் அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பாருடா ஜோஜி அப்படின்னு நெத்திலேயே ஒரு அடி கொடுக்க தலைவன் அதோட கீழே விழும்போதே இப்ப இங்க என்ன நடக்குது, நான் என்ன பண்ணதால அவங்க எல்லாரும் நான் அப்போ ஹாப்பியா வச்சிருந்தேன். இப்ப சோகத்தோட உச்சிலேயே அவன் இருக்கும் போது திரும்பி பாஸ்ல நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஜோஜி என்ன பண்ற வாப்பா, இந்த கேட் பார்க்க ரொம்ப அழகா இருக்குப்பா, அதனாலதான் இதை பார்த்துருந்தேன். ஆனா ஜோஜி உன்னை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது, உனக்கு கேட் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா நீ ரக்கட் பாயாட்ட ஃபைட் பண்ணிக்கிறியே அதனால கேட்கறேன். உண்மையிலேயே நீ எனக்கு லீடரா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா. சரி சார் ரொம்ப பேசாத, சரி அடுத்ததான் எங்க போய் ஃபைட் பண்ணலாம், யாரு கூட என்னதே இவனுங்க எல்லாம் சிரிச்சுட்டு உண்மையிலேயே நீ சூப்பரான ஆள் தான்டாப்பா, கொஞ்சம் கூட ஓய்வே கிடையாதுல உனக்கு, சரி சரி வாங்க ரொம்ப பேசாம இந்த கிளம்பும் அப்படின்னு அவங்கள போன இருக்கும்போது நம்ம ஜோஜியும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்பனா இதுதான் அதுக்கான ஃபன்னு, ஏன்னா எல்லாரும் என்ன நம்புறாங்க, அதனோட வெளிப்பாடாதான் எனக்கு வர ஃபன்னு அதுதான். சரி ஜோ எங்கடா இருக்க ஜோ அப்படின்னு பார்த்தா இப்போ கன உலகத்துல போறான். ஹரிமா கணுமா எங்கடா போயிட்டீங்க எல்லாரும். அந்த டைம் சூப்பரான ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஜோஜி இதனால ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான மாஸ்டர் மாதிரி இருந்ததுனால அவனுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் இப்ப வர வைக்கிறாங்க. அப்ப தூரத்துல யாரும் இருக்கிற மாதிரி இவனை பார்த்துட்டு யாரும் அது ஜோ நீயா அப்படின்னு அடுத்த கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே ஏதோ கண்ணாடி மாதிரியான தடவை உடஞ்சி கீழே விழுறான். என்ன இங்க நடக்குது, இது கண்டிப்பா ஒரு கனவா தான் இருக்கணும், ஆனா இது ரொம்பவே நல்லா இருக்கு அமைதியா, ஒரு வேலை இது நாஸ்டாலஜியா இருக்குமோ அப்படின்னு அவன் கண் முடிக்க பார்த்தா இப்ப ரியலாவே நம்ம ஜோவும் ஜோஜி முன்னாடி நின்று இருக்கான். எதுக்காக நீ முகத்தை இப்படி வச்சுருக்கேன், இதனோட வெளிப்பாடா எல்லாரும் அமைதி இவனே பார்க்க ஓ புரிஞ்சுது, நான் ஹியூமமியா கிட்ட தோத்துட்டேன், அது விடு ஜோஹி எனக்கு கொஞ்சம் கனவு வந்துச்சு தெரியுமா, இப்போ அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. அதுல என்னன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் திரும்பி பழைய மாதிரி ஸ்மைலிங்கோட அவங்க கூட நிறைய சந்தோஷத்தோட ரொம்ப நாள் கழிச்சு டைம் ஸ்பெண்ட் மாதிரி நான் பார்த்தேன். அதுதான் ஜோஹி, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாப்பினஸோட இருக்காங்களோ அப்போல எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் அந்த டைம்ல கிடைக்கும், அதனால அது உனக்கே தெரியும், அதனால ஸ்மைல் பண்ணுடா. இதை கேட்டு நான் ஒன்னும் ஷாக் ஆயிட்டு ஆனா என்ன மன்னிச்சிட்டு ஜோஜி, நான் உன்னை விட்டு தனியா எல்லா வேலையும் பார்த்ததுக்காக, ஏன்னா நான் நினைச்சது உன்னை எப்படியாச்சும் பழைய நிலைமைக்கு மாத்தணும்னா உன்னை தனிமையில விட்டாதான் நீயே யோசிச்சு மாறுவான்னு சொல்லிட்டு உனக்கு பதிலா அந்த வேலையை நான் எடுத்தேன், அதனால உன்னை விட்டுட்டு நாங்க தனியாவே பண்ண ஆரம்பிச்சோம் எல்லா வேலையும். இதனோட வெளிவாடா எல்லாரும் அதிகமா காயப்பட்டாங்க என்னால, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணனா நான் நினைச்ச கனவு நிறைவேறும் சொல்லிட்டு தான். இது உன்னோட கனவா, அப்ப இவனு ரெண்டு பேரும் பார்க்க அந்த இடத்துல இன்னொரு ஜோஹியும் இருக்கான், அவனும் தரையில என்னமோ போட்டு செட் பண்ணி இருக்கான். ஜோஜி எனக்கு நம்ம டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன் கூட இருந்த அந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள் தான்டா, அது திரும்பி எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டு இருந்தேன், ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்புன்னு ஆயிடுச்சு, அதுக்காக தான் உன்னோட வேலையை நான் எடுத்தேன், நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்படின்னு இத்தனை நாளா நான் நிறுத்தி நின்றேன், ஆனா அது தப்புன்றத எனக்கு ஒருத்தன் நிரூபிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்த அவனும் சொல்லி இருக்கான், அதனால எப்படியாச்சும் அந்த ஃபீலிங்கை உனக்குள்ள புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணேன் இத்தனால, ஆனா என்ன மன்னிச்சிடு, ஏன்னா அந்த அளவுக்கு பேசி உன்னை புரிய வைக்க முடியல, என்ன மன்னிச்சிடா, உன்னை தனிமையில விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு ஜோஜி அப்படின்னு அவன் கதறி அழுதுன்னு இருக்கேன். அந்த டைம் ஜோஜி இதெல்லாம் பார்த்துட்டு அழுவாத ஜோஹி எனக்கு தெரியும், ஏன்னா நான் நம்பது என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் போது கண்டிப்பா அவன் ஒரு ஃபன்னோட இருப்பான்னு நினைச்சேன், பட் ஆனா அது கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடியே எல்லாருமே ரொம்ப ஃபன்னா தான் இருந்திருக்கும், அதுல இருந்து நான் தான் மாறிட்டேன், நம்மள சுத்தி இருக்கவங்க ஹாப்பியா வச்சுக்கினா மட்டும் போதும், அவங்க கண்டிப்பா நமக்கான ஹாப்பினஸ் தருவாங்க. சரி வாங்க அந்த மலையில இருக்க பெட்டி போய் திறப்போம், அதாவது அந்த ஃப்ரீடம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணேன், ஒரு மலை உச்சியில இருக்க ட்ரெஷர் பாஸை திறக்கிற மாதிரி அதை நம்பின அந்த கோலியும் அந்த ட்ரெஷர் பாஸையும் நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்மளால மாத்த முடியும்னு, ஆனா அதுல போய் பார்த்தா தான் தெரியுது அது எல்லாமே போய் உள்ள ஒண்ணுமே கிடையாது, அதனாலதான் எனக்கு இப்ப முடிவா தெரிய வந்தது நம்ம நினைச்ச அந்த லட்சியம் வேற, இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற, இதனோட விளைவா நான் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சேன், உணர்ச்சிகளையும் மறக்க ஆரம்பிச்சேன், அதனோட விளைவா எனக்கு அடுத்தது என்ன பண்றது தெரியல, எங்க போறோம்னு தெரியல, ஏன்னா எனக்குள்ள இப்போ ஒரு எம்பினஸ் இருக்குல்ல, ஒரு இருட்டான பகுதியில இப்ப தனிமைப்படுத்தப்பட்டு நான் விட்ட மாதிரி இருக்கு, நான் எல்லாரையும் குறை சொன்னேன், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கான ஃப்ரீனஸ் கிடைக்காது, ஹாப்பினஸும் கிடைக்காதுன்னு, ஆனா அது தப்புன்றது இப்பதான் எனக்கு புரிய வருது, இதனோட வெளிப்பாடுதான் நீ அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொன்னல நீ எப்பவுமே சிரிச்சுன்னு இருக்கணும்னு, அது எப்பவுமே என்னோட மனசுல இருக்குதுதான், நம்ம சிரிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கவங்களே
சிரிச்சு நிற்கணும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அதனால என்னோட சுயநலத்தை நான் உடைச்சு வெளியே வரேன். உண்மையிலே நான் ஒரு முட்டாள் தெரியுமா? ஏன்னா தேவையில்லாம நான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு உங்க எல்லாரையும் நான் காயப்படுத்தினேன். அதனால இது ஒரு முடிவு கொண்டு வரணும். என்னடா பேசுற? இல்ல யுமேமியா எனக்கு புரிய வச்சுட்டான். அதனால ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நான் பழைய மாதிரி மாறிட்டு இருக்கேன். அதனால இதுக்கப்புறம் நம்ம புதுசா ஆரம்பிப்போம். இது எல்லாமே என்னோட ஃபால்ட். நான் அந்த நிலைமையில இருக்கும்போது நம்மளோட டீம் நீ ப்ரொடக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிடா. இதை கேட்டா அவனும் அழுவேன். அழுவாதரா, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது, இப்போ கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு அழுவாதரா, என்ன மன்னிச்சுடு. இதெல்லாம் காரணம் நான் தான். ஒரு வழியா அவனுங்களும் ஆயுதம் இருக்க இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகி அமைதியா பாக்குறானுங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா ஜோஹி இதோட இதை முடிச்சுப்போம், நான் இதை பாத்துக்கிறேன். யுமேமியா இந்தல என்னோட ஷர்ட் அப்படின்னு அவனு கழட்டி கொடுக்க பார்த்துட்டு இவனுங்களா ஷாக் ஆகுறானுங்க. நீ என்ன தோக்கடிச்சதுனால இதுக்கப்புறம் இந்த லயன்ஸ் உனக்கு தான். அரிமாவும் ஒரு நிமிஷம் ஜோஜி, நான் இதுக்கப்புறம் லயன்ஸோட ஹெட்ல இருந்து விலக போறேன். இதுக்கப்புறம் நீ தான் இந்த லயன்ஸோட ஹெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை ஏத்துக்கோ ப்ளீஸ். எங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லபடியா நீ பாத்துக்கோ. இதை கேட்ட நம்ம ஜோஜியும் அவனோட ஷர்ட்டை கேட்டுறான். தலைவனே இப்படி போகும்போது நம்மளும் என்னத்துக்கு எங்க இருந்து அந்த டீம் இதை யாரா அவங்ககிட்ட இது கேட்டா இதெல்லாம் எனக்கு தேவையில்லையே. என்னது டேய், நான் உங்களோட டீமை தோக்கடிச்சுனா நான் எப்போ உன்னோட டீமை எடுத்து பண்ண நான் சொன்னேன். நான் தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேனே எனக்கு எந்த விதமான தேவையோ இந்த இடத்துல கிடையாதா. எனக்கு அது மட்டும் இல்லாம என்னோட டீமை ஒன்னும் பெருசாகணும்னு ஆசை கிடையாது. இதை கேட்ட ஆளாளுக்கு சிரிச்சுக்கின்னு ஷாக்கா பாக்குறாங்க. டே ஆனா அவனும் நல்லா யோசிச்சுட்டு சரி இது எப்படி இருக்கு இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் சொல்ல வந்து என்னன்னா இன்னைக்கு நான் ஃபைட் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அதனால இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், ஒரு நண்பர்களா. எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் இன்னைக்கு ஃபன்னா இருந்திருப்பீங்க நம்புறேன். அறிவாவோ என்னடா பண்ணி இருக்காரு அவரு. இதை கேட்ட தோஜி சிரிச்சுட்டு உண்மையிலே யுமேமியா நீ இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான்டா. சரி இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து கலைஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டு கிளம்பலாம். இதுதான் யுமேமியாவோட ஸ்டைல். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிருக்கும் நம்புறேன். உண்மையிலேயே வேற லெவலா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன முக்கியமானது இல்லாம இமேமியோட ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தலைவனுக்கான தகுதினா அது மட்டும் தான் கைஸ். தன்னோட நிலையில இருந்து யாரும் மாறாம தன்னுடைய டீமை வழி நடத்தி ஒழுங்கா கூட்டம் போறவன் தான். அதுல கரெக்டா இருந்திருப்பான். முக்கியமா நம்ம ஜோஹியும் நம்ம ஜோஜியும் மாத்தலாம் நினைச்சு இருந்திருப்பான் இத்தனாலா. ஆனா ஒரு வழியா நம்ம இமேமியாவே வந்து மாத்திட்டு இருப்பான். அது ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. முக்கியமான விஷயம் கைஸ், நம்ம ஹீரோவு ஏன் 2 கண்ணு கலரா இருக்கு, கூடவே 2 யாரு ஏன் டிஃப்ரெண்ட் கலரா இருக்குன்னா அதனால அனிமேல அதை பத்தி ஒன்னும் தெளிவா சொல்லல. வீடியோவை சின்ன ஷார்ட்ஸ்ல சொல்றேன், ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோலாம் முடிச்சுமா.